இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் இந்த மாதம் 22ஆம் தேதி சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போயிருந்தாங்க. அப்போ அவங்க இருமுடி கட்டி அவங்களோட பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கட்டும், இல்லை ஏடிசின்னு சொல்லுவாங்க, எய்டு டி கேம்ப்பு, இவர் ஒரு ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் வந்துட்டு பிரசிடென்ட்டுக்கு சொல்கிறவர். இவருடைய வழிகாட்டுதல் கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் பிரசிடென்ட்டே போகணும்னு வச்சிங்களேன். இது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஆர்மியை சேர்ந்த ஒரு மேஜர் ஜெனரல் அந்தஸ்தில் ஒரு ஆஃபீஸரும் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே யூனிஃபார்மில் தான் இருப்பாங்க. அவங்க அந்த 18 படியில் இருமுடி கட்டிட்டு போயிருக்காங்க. இதை வந்துட்டு அந்த பாலக்காட்டு சப் டிவிஷனலில் ஒரு டெபுட்டி எஸ்பியை வேலை செய்கிறவர் தான் மனோஜ்குமார். அவர் ஸ்டேட்டஸில் கேரளா ஹைகோர்ட்டு விதிமுறைகள்லாம் காற்றில் பறக்க விடப்பட்டுச்சு, ஆகம விதிகள்லாம் இவங்க மீறப்பட்டிருக்காங்க, இவங்க யூனிஃபார்ம்ல எல்லாம் போயிருக்காங்க, அதெல்லாம் போயிருக்கக்கூடாது, விஐபி தரிசனம்லாம் கூடாதுன்னு ஹைகோர்ட் சொன்னாங்க. அதே போல் வந்துட்டு இவங்க விஐபிஎஸ் எல்லாம் கிட்டத்தட்ட அந்த கோயில் வரைக்குமே வண்டியில் தான் வந்திருக்காங்க, வாகனத்தில் வரக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் மீறப்பட்டுச்சுன்ட்டு பல இடத்துல கண்டன பொருளை